இந்து முன்னணியிலேருந்து வெளியே வந்த ராம ரவிக்குமாருக்கு திடீரென்று இந்த அக்கறை என்ன வந்தது? ஏன் வந்து கார்த்திகை தீபத்தை வந்து மேலே தீபத்தூணில் தான் ஏற்றணும்னு சொல்கிறாங்க. 100 ஆண்டுகளாக ஏற்றப்படாத தீபத்தூண் உச்சி பிள்ளையார் கோயில் பக்கத்தில் ஏற்றப்பட்டு கொண்ட ஒரு தீபம் ஏன் இப்போ அங்கே கொண்டு போகணுங்கிற அவசியம் என்ன ஏற்பட்டது? இப்போது இந்த தீர்ப்புக்கு இவ்வளோ அவசரமும் தேவையில்லை, அவசியமும் தேவையில்லை. ரவிக்குமாருடைய கோரிக்கை என்பது அவர் வைத்த கோரிக்கை இல்லை. இது ஒரு ராமகோபாலன் காலத்திலிருந்து ராஜகோபாலன் காலத்திலிருந்து தொடர்ச்சியாக ஒரு கலவரம் பண்ணுறதுக்கான ஒரு கருவியாக இந்த தீபத்தூணை எடுத்துக்கிட்டாங்க. இப்போ எப்படி அயோத்தியில் வந்து பாபர் மசூதியில் போய் திடீரென்று ஒரு சிலையை, ராமர் சிலையை உள்ள பிரதிஷ்டை பண்ணிவிட்டு இங்கே தான் ராமர் பிறந்தார்னு சொல்லி அந்த பிரச்சனையை தொடர்ந்து ஒரு 50-60 ஆண்டு காலமாக தொடர்ச்சியாக அதற்கு போராடி கடைசியாக வரலாற்று சின்னம் ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ், அந்த வரலாற்று சின்னம் பாபர் மசூதியை இடித்த கூட்டம் தான் இப்போ தமிழ்நாட்டில் இது ஒரு அரசியலாக தான் பார்க்கணும்.